Example 2.29. In an arithmetic progression, sum of 4 consecutive terms is 28 and the sum of their squares is 276. Find the 4 numbers. அப்போ நான் arithmetic progressionல 4 consecutive terms ஓட sum 28. Sum of their squares, அப்போ square ஓட sum வந்துட்டு 276. Find the 4 numbers find பண்ணணும். இப்போ நம்ம ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி 3 consecutive numbers எப்படி எடுத்திருந்தோம்? இதுக்கு முன்னாடி சம்ஸ் எல்லாம் a minus d, a plus d 3 terms எடுத்தோம். நமக்கு கேன்சலேஷனுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே 4 terms எடுக்கணும்ல, அதுக்கு நம்ம எப்படி எடுத்துப்போம்னா let 4 terms of arithmetic progression be a minus 3d, a minus d, அடுத்து a plus d, a plus 3d 4 terms எடுக்கணும்ல, ப்ளஸ் வச்சு மைனஸ் வச்சு எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு ஆட் பண்ணல ஸ்கொயர் பண்ண நமக்கு ஆட் பண்ணல ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் மெயினாக. அப்போ நம்ம 4 terms நம்ம தான் எடுத்துக்கிறோம். அப்போ எப்படி எடுத்துக்கிறோன்னா a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. இப்போ 4 terms நம்ம எழுதிட்டோம். a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? sum of 4 consecutive term is 28. அப்போ இந்த 4 consecutive termோட sum வந்துட்டு 28. சம்னா என்ன பண்ண ஆட் பண்ணும். அப்போ a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d equal to 28. அந்த given condition இப்படி எழுதிட்டோம். இப்போ இதில் பார்த்துட்டோன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது? a minus 3d plus இருக்குல்ல, மைனஸ் 3dயும் ப்ளஸ் 3dயும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் கேன்சல் ஆகிடும். அடுத்து ஏ மட்டும் தான் இருக்குது. ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ மொத்தம் 4a இருக்குது. அதான் இங்கே எழுதியிருக்கோம். 4a ஈக்குவல் டு 28. therefore a ஈக்குவல் டு என்ன ஆகிடும்? 28 டிவைடட் பை 4. 7 டைம்ஸ் 7 4s are 28. therefore a ஈக்குவல் டு 7 கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கண்டிஷன் வச்சு நம்ம எழுதிட்டோம். செகண்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் their ஸ்கொயர்ஸ். அப்போ இந்த ஒரு டேர்மோட ஸ்கொயரோட சம் வந்துட்டு 276. இப்போ ஸ்கொயர் என்னது? ஃபஸ்ட்டு டைம் என்னது? a மைனஸ் 3d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சம் ஆஃப் தேர் ஸ்கொயர் சம். கொஸ்டின் நல்லா பார்க்கணும். சம் ஆஃப் தேர் ஸ்கொயர் ஸ்கொயரோட சம். இப்போ ஒரு டேர்மு ஸ்கொயர் பண்ணிவிட்டு அது சம் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு என்னது? a மைனஸ் 3d அதை ஸ்கொயர் பண்ணும். a மைனஸ் 3d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a ப்ளஸ் d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a ப்ளஸ் 3d ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருந்தாங்க? 276. கொடுத்துருக்க கண்டிஷனை எழுதிட்டோம். இன்னி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ணுறது. a மைனஸ் 3d ஹோல் ஸ்கொயர் இருக்கா? அது என்ன ஃபார்மேட்டு? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ a மைனஸ் 3d ஹோல் ஸ்கொயர் என்னது? a இருக்கிற இடத்துல a தான், b இருக்கிற இடத்துல 3d இருக்குது. அப்போ நமக்கு 2ab என்ன ஆகும்? 2 இன்ட்டு a இன்ட்டு 3dன்னு வரும். அப்போ 2 3s are 6 டேரெக்டாக இங்கே எழுதியிருக்கோம். அப்போ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் போது a ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்ட்டு a இன்ட்டு 3dன்னு வரும். இப்போ 2 3s are 6 6ad மைனஸ் 6ad ப்ளஸ் b ஸ்கொயர்னா 3d ஸ்கொயர் என்ன ஆகிடும்? 3யும் ஸ்கொயர் பண்ணும் டியும் ஸ்கொயர் பண்ணும். 3 3s are 9 9d ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் d ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ad ப்ளஸ் d ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ad ப்ளஸ் d ஸ்கொயர் ப்ளஸ் இது a ஸ்கொயர் ப்ளஸ் 6ad ப்ளஸ் 9d ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவை அது பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு 276. இதில் மைனஸ் 6adயும் ப்ளஸ் 6adயும் கேன்சல் ஆகிடும். அதே மைனஸ் 2adயும் ப்ளஸ் 2adயும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இருக்கும். a ஸ்கொயர் d ஸ்கொயர் இருக்கும். a ஸ்கொயர் எத்தனைக்கு பாருங்கள்? a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் எல்லாம் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ கேன்சலேஷன்லாம் ஆகாது, ஆட் தான் பண்ணணும். இப்போ மொத்தம் 4a ஸ்கொயர் இருக்குது. 4a ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் 9d ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் ப்ளஸ் 9d ஸ்கொயர் இருக்குது. அப்போ டோட்டல் எத்தனை இருக்குது? 9d ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர்னா 10d ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றும்போது 11 ப்ளஸ் ஒரு 9னா 20. 11 ப்ளஸ் 9 20. அப்போ ப்ளஸ் 20d ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. இப்போ தான் நம்ம ஏக்கு தான் ஏற்கனவே 7 ஃபைன் பண்ணிட்டோம். அந்த 7 இங்கே கொடுத்துக்கிறோம். 4 இன்ட்டு a ஸ்கொயர்னா 7 ஸ்கொயர் ப்ளஸ் 20d ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. 7 ஸ்கொயர்னா எவ்வளோ? 7 7s are 49.
49 into 4ங்கிறது 196. அப்போ 196 plus 20d square equal to 276. நம்ம அடுத்து d தானே ஃபைண்ட் பண்ணுவோம். ஏன்னா a d ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா அந்த 4 டேர்ம்ஸ் எழுதிடலாம். அதனால d தானே ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அந்த 196 ஈக்குவல் டு இந்த சைடு வருது. அப்போ என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். இப்போ 20d square equal to 276 minus 196. இது ரெண்டு மைனஸ் பண்ணையில் எவ்வளோ கிடைக்குன்னா 80 கிடைக்குது. இப்போ 20d square equal to 80. Therefore d square equal to 80 இங்கிட்டு வர divided by 20 ஆகும். 20 டிவைட் பண்ணல 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 1 2s are 2, 4 2s are 8. அப்போ d ஸ்கொயருக்கு என்ன தான் கிடச்சிருக்குது? 4ம் கிடச்சிருச்சு. இப்போ d ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்போ d ஈக்குவல் டு என்ன ஆகும்? ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு வரையில ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. இப்போ d ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இந்த ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இதான் ஆன்சர். இதேமாதிரி ஒரு சம் முன்னே நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ரூட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். அது டேர்ம்ஸ் எழுதல என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் வச்சு எழுதணும், மைனஸ் வச்சு எழுதணும். ஓகே, ஏங்கிறது இங்கே என்ன இருக்கோ அது வரணும் தான். ஏங்கிறது 7 எடுத்துப்போம். டி வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளஸ் 2 வச்சுட்டு 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்னென்னு எழுதணும். பின்ன ஏங்கிறது 7ம் டிங்கிறது -2 வச்சுட்டு 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எழுதுவோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டி வந்து +2 எடுத்துக்கிறோம். ஏ ஈக்குவல் டு 7, டி ஈக்குவல் டு 2. அந்த 4 டேர்ம்ஸ் தானே எழுத சொல்லியிருக்காங்க. 4 நம்பர்ஸ் என்ன தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4 டேர்ம்ஸுங்கிறது நம்ம என்ன எடுத்திருந்தோம்? a - 3d, a - d, a + d, a + 3dன்னு எடுத்திருந்தோம். ஏக்கு டிக்கான வேல்யூ கொடுத்தா போதும். ஈக்குவல் டு ஏங்கிறது 7 - 3 இன்ட்டு டிக்கு போகிற இன்ட்டு 2, a - dனா ஏக்கு போகிறோம் 7 - டிக்கு போகிற 2, a + dனா 7 + 2, 7 + 3 இன்ட்டு 2 which is equal to ஃபஸ்ட் இது மல்டிப்ளை தான் பண்ணிக்கணும். 3 2s are 6. அப்போ 7 - 6 என்ன ஆகிடும்? 1, 7 - 2 5, 7 + 2 9, இங்கே என்ன இருக்குது? 7 + 3 இன்ட்டு 2. ஃபஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 2s are 6, 6 + 7 எவ்வளோ ஆகிடும்? 13. அப்போ இதான் ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் எழுதிட்டோம். டி வந்து +2ன்னு வச்சுருக்கையில் அடுத்து இந்த டி -2 இருக்குது, அதுவும் வச்சு செய்யணும். a ஈக்குவல் டு 7, d ஈக்குவல் டு -2. 4 டைம்ஸ் என்னென்னு எழுதிட்டோம். a - 3d, a - d, a + d, a + 3d. இப்போ ஏக்கு இருந்து என்னது? 7 - 3, டிக்கு போகிற -2, a - dனா ஏக்கு போகிற 7, இந்த மைனஸ் டிக்கு போகிற -2, a + dனா ஏக்கு போகிற 7, இந்த ப்ளஸ் டிக்கு போகிற -2, ஏக்கு போகிற 7 + 3 டிக்கு போகிற -2. அடுத்து இங்கே பண்ணையில் 7 - 3 இன்ட்டு -2 ரெண்டுமே மைனஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 2s are 6. அப்போ 7 + 6 ஆகிடும். 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 + 2 ஆகிடும். 7 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 - 2, 7 + 3 இன்ட்டு -2 3 இன்ட்டு 2 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 - 6ன்னு வரும். இப்போ 7 + 6 என்ன ஆகிடும்? 13. 7 + 2 9, 7 - 2 5, 7 - 6 1. இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் வச்சு செய்கிறோம்ல. இப்போ பாருங்கள், எப்பயுமே இது மாதிரி முன்னாடி செஞ்ச சம்பளம் இதே மாதிரி தான் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு 1 5 9 13 வருதா, அதே மைனஸ் வச்சு செய்யல, அப்படியே ரிவர்ஸாக வரும். 13 9 5 1 இதுக்கு அப்படியே ரிவர்ஸாக இங்கே வரும். ஓகே, இப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் செஞ்சது கரெக்டான. ஒன்று இப்படி இருந்தாலும் இன்னொன்று இப்படி தான் வரும், அதுவே ரிவர்ஸாக தான் வரும். ஓகே, அப்போ நமக்கு 2.29 எக்ஸாம்பிளும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.